ஓகே. ஸோ ஸோ இப்பொழுது ஆரம்பிப்போம் நமது வகுப்பை. ஆஹ் ஓகே. ஸோ ஸோ கடந்த வகுப்பில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு பற்றி பார்த்தோம். 3 நாடிகள் சமநிலை பற்றி பார்த்தோம். ஸோ இன்று நாம் 7 சக்தி மையங்கள் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்போடு எவ்வாறு சமநிலை செய்வது, அதாவது உங்களுக்கு அன்றைக்கு கடந்த வகுப்பில் விளங்கப்படுத்தினோம். அதை நாம் இன்று செய்வோம். ஸோ ஒரு பேசின் கல்லுப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குவளையில் தண்ணீர், கால் துடைக்க ஒரு துணி, அவ்வளவுதான் நமக்கு தேவை. நீர் வந்து கணுக்கால் மறையும் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். டப் வாட்டர், அதாவது என்ன கிணற்று தண்ணி ஆனாலும் அல்லது பைப்புல வர தண்ணி என்றாலும் எதென்றான நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். முதலில் அமைதி அடைவதற்கு இன்று புதிதாக யாரும் இணைந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடருங்கள் எங்களோடு. முதலில் அமைதி, மனம், உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து கவனத்தை தலை உச்சிக்குழிக்கு வையுங்கள். உச்சந்தலை உச்சிக்குழி இருக்கும் இடத்தில் வையுங்கள். வைத்து இரு கைகளையும் திறந்து வைத்து இப்பொழுது எமது மனதை பார்ப்போம். அங்கு எண்ணங்கள் இருக்கின்றதா, அல்லது ஏதாவது பிரச்சனை மனதை குடைந்து கொண்டிருக்கின்றதா, அல்லது ஏதோ ஒரு கவலை அடிமனதில் இருந்து கொண்டிருக்கின்றதா என்று பார்ப்போம். எதுவானாலும் எண்ணங்கள் கவலை தருப்பவையாக இருந்தாலும் அல்லது மகிழ்வை தருபவையாக இருந்தாலும் அல்லது பயத்தை ஊட்டுவதாக இருந்தாலும் எதுவானாலும் அவை எண்ணங்களே. அது எமது அகங்காரம் அல்லது மமகாரத்தால் வருவது. ஆத்ம நிலையில் எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. அந்த ஆத்ம நிலை, அந்த அமைதி நிலை சக்தி வாய்ந்த நிலை. எனவே எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை நாம் இப்பொழுது மன்னித்து விடுவோம். அவை எம்முடையவை அல்ல, எமது அகங்காரம் மமகாரத்தின் வேலை. அவற்றை மன்னித்து நாம் எமது மனதின் அமைதிக்கு நாம் செல்வோம். நன்றாக மூச்சை உள்ளிழுக்கும் போது நீங்கள் கவனியுங்கள். உச்சந்தலையில் முழுமையான கவனத்தை வைக்கும் போது நீங்கள் அங்கிருந்து மூச்செடுப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். முழு கவனமும் அங்கிருக்கும் போது மூச்சை நன்றாக உள்ளிழுத்து சுழுமுனை நாடி, அதாவது நமது முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு கவனத்தை எடுத்து செல்லுங்கள். அந்த மூலாதாரத்தில் சிறிது அமைதியாக இருப்போம். பிறகு மூச்சை நாம் நன்றாக வெளிவிட்டு மனம் உடல் இரண்டையும் இலகுவாக்குவோம். இவ்வாறு இன்னும் ஒரு தடவை செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். உங்கள் கவனம் முழுவதும் சுழுமுனை, அதாவது உச்சிக்குழி
சுழுமுனை நாடி, அதாவது முள்ளந்தண்டு மூலாதாரம் உள்முகமாக உங்கள் உள்ளுக்குள் அதை அவதானியுங்கள். முள்ளந்தண்டு ஒரு பைப், ஒரு குழாய் போல் இருக்கின்றது. அதை அவதானியுங்கள். பின்பு மெதுவாக காற்றை வெளிவிடுங்கள். இப்பொழுது மூன்றாவது தரம் நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது தலை உச்சிக்குழி மட்டுமல்ல, எமது இரு கைகள் மூலமாக, உள்ளங்கைகள் மூலமாகவும் நாம் அந்த காற்று செல்வதை உணரலாம். இது எமது தூய்மையான முழுமையான கவனத்தை நாம் அங்கு வைக்கும் போது இந்த உணர்வை நாம் உணரலாம். மூன்றாவது தரம் நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். எமது தலை உச்சிக்குழி, முள்ளந்தண்டு, குழாய் போல் மற்றும் முள்ளால். மெதுவாக காற்றை வெளிவிடுவோம். இப்பொழுது எமது சுவாசத்தை அமைதியான நிலைக்கு கொண்டு வருவோம். சாதாரணமான நிலைக்கு கொண்டு வருவோம். தலையுச்சிக்குழி, இரு உள்ளம் கைகளை அவதானியுங்கள். இந்த நிலையில் இதுவே எமது கவன பயிற்சியாகும். இந்த கவனத்தோடு, அதாவது பொறுமை, மன அமைதி, சாட்சி நிலை. எதிர்வினை இல்லை. எமது எண்ணங்கள் வந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. எதிர்வினை புரிய வேண்டாம். அவற்றை தானாக விலகிச் செல்ல விட்டு விடுங்கள். மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுங்கள். பிரச்சனைகள், கவலைகள், எதிர்வினை புரிய வேண்டாம். மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுங்கள். ஒரு உண்மையை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவை அனைத்தும் நமது அகங்காரம், மமகாரத்தின் வேலை. அவர்களுக்கு இப்பொழுது வேலை இல்லை. நமது ஆத்ம அமைதி நிலையே நாம் இருக்க வேண்டிய நிலை. நமக்கு பாதுகாப்பான நிலை, சக்தி வாய்ந்த நிலை, நம்மை வளர்ச்சி அடைய செய்யும் நிலை. அந்த நிலையில் நாம் இருக்க கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அந்த நிலைக்கு வர கஷ்டமாக இருந்தால் உங்கள் வலது கையை தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி பொறுமையோடு 1 நிமிடம் காத்திருங்கள். பொறுமையோடு காத்திருப்பதே நமது வேலை. பொறுமை, மன அமைதியோடு, எந்த விதமான எதிர்வினையும் புரியாது சாட்சி நிலையில் நாம் பார்த்து கொண்டு நம்மை கவனிப்போம். ஒரு நிமிடம், 2 நிமிடம் நீங்கள் வைக்கலாம். பின்பு எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் அவதானிப்போம். இடது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து அவதானிப்போம். பிறகு நமது கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை உயர்த்தி கவசமிட்டுக் கொள்வோம். நான் வீடியோ போடுகின்றேன். வீடியோவை பார்த்து நாம் செய்வோம்.
has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ இப்பொழுது நமது இடது வலது நாடி சமநிலைப்படுத்தலை செய்வோம். அந்த சமநிலை தொடங்க முன்பு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். இந்த சமநிலை பற்றி, நீர் தத்துவம் பற்றி உரைக்கின்றார். அதன் பின்பு நாம் நமது கால்களை உப்பு நீரில் வைத்து நாம் சமநிலை செய்வோம். ஸோ அதன் முன்பு நாம் இந்த உரையை நாம் கேட்போம். But first and foremost thing is to meditate and to raise your kumari. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again, you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You have not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence. It's for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from
too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. A right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. ஸோ இப்பொழுது நாம் சமநிலை செய்து கொள்வோம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் நீர் தத்துவத்தை நாம் இங்கு பயன்படுத்துகின்றோம். எனவே நாம் பணிவாக எமது இரு கால்களையும் அந்த உப்பு நீருக்குள் வைப்போம். இரு கால்களையும் உப்பு நீருக்குள் வையுங்கள். வைத்து எமது இடது நாடியை நாம் தூய்மை செய்வோம். ஸோ எந்த விதமான தீவிரமான பயிற்சியும் தேவையில்லை. மிக இலகுவான பயிற்சி. 10 நிமிடங்கள் போதுமானது. 10-15 நிமிடங்கள் போதுமானது. எனவே இடது நாடியை தூய்மைப்படுத்தும் போது எமது இடது கை நுண்ணதிர்வுகளை வாங்குவதற்காக மடியில் திறந்திருக்க வேண்டும்.
வலது கை பூமி தாயை நோக்கி இருக்கட்டும். இங்கு நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம், அதாவது வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இடது நாடியின் அனைத்து உபாதைகளையும் பூமி தாயால் அகற்றி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் மன தாக்கங்கள் இன்னும் எனது மனதில் இருந்தால் அவற்றை அகற்றி விடுங்கள். வேண்டாத பழக்க வழக்கங்கள், பிழையான கொள்கைகள், எனது பிழையான வாழ்க்கை, தவறாத எண்ணங்கள், எனது மந்தமான நிலை, மனச்சோர்வான நிலை அனைத்தையும் முழுமையாக பூமி தாயால் அகற்றி விடுங்கள். இப்பொழுது நாம் நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து சுழுமினை நாடி வழியாக நமது கவனம் இருக்கட்டும். நமது நடு அச்சில் கவனம் இருக்கட்டும். அந்த கவனத்தோடு நமது இடது கையை நாம் அவதானிப்போம். அவதானிப்பது என்பது சாட்சி நிலையில் அதை நாம் கவனிப்போம். கவனம் தலையுச்சி குழி சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் அந்த நடு அச்சில் இருக்கட்டும். இருந்து கொண்டு நமது இடது பக்கம் முழுவதையும் அவதானிப்போம். இடது கால், இடது கை, இடது பாகம், முக்கியமாக இடது கை. வலது கையையும் அவதானியுங்கள். பூமி தத்துவத்தை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 5 விரல்களும் பூமி தத்துவத்தை நோக்கி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இடது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி இருக்கட்டும். அவரிடமிருந்து அவருடைய அன்பு, அந்த நுண்ணதிர்வுகள் நமக்கு உதவ நாம் அனுமதிப்போம். இடது நாடி தூய விருப்பத்தை நாம் கேட்போம். தூய விருப்பம். நான் என்னை முழுமையாக அறிந்து எனது ஆத்ம நிலையை, அந்த தியான நிலையை நான் முழுமையாக அறிய எனக்கு அருள் புரியுங்கள். அந்த தியான நிலையில் நான் முழுமையான வளர்ச்சி அடைய எனக்கு அருள் புரியுங்கள். இந்த தூய விருப்பம் ஒன்றே நமது உலக வாழ்வில் அமைதியான, திருப்தியான வாழ்வுக்கு தேவையான அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வல்லது. எனவே இது ஒன்றை நாம் கேட்டுக்கொள்வோம். நமது இடது உள்ளம் கை 5 விரல்கள் தலை உச்சி குழியில் நடப்பதை நாம் அவதானிப்போம். வலது கையில் நடப்பதையும் நாம் அவதானிப்போம். முழுமையாக எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு எம்மை நாம் வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தை நேர்மையாக வைத்துக் கொள்வோம். எமது இருதயத்தில் இருக்கும் அனைத்து நற்பண்புகள் மற்றும் எமக்கே தெரியாமல் ஒளிந்திருக்கும் எதிர்மறையான தன்மைகள் அனைத்தையும் நாம் எந்த ஒளிவு மறைவும் இன்றி முழுமையாக வெளிப்படுத்துவோம். அவை அனைத்தும் சுத்திகரிக்கப்படட்டும்.
அவை அனைத்து தேவையற்றவை அனைத்தும் நம்மிடமிருந்து வெளியேற விட்டு விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இது நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்த. வலது நாடியில் நாம் எதிர்காலத்தை பற்றிய அதீத எண்ணங்கள், கவலைகள், திட்டமிடல்கள் கொண்ட நபராக இருப்பவர்களாயின் அதனால் நமக்கு உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. இந்த மேலதிக வெப்பம் அனைத்தும் ஆகாய தத்துவத்தால் அகற்றப்பட நாம் வேண்டிக் கொள்வோம். மற்றும் அகங்காரம், அதிகாரம் நிறைந்தவர்கள், கோபம், இவ்வாறான குணங்களால் எமது உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. நாம் முழுமையாக தனித்தவர்கள் என்ற நிலையில் இந்த அகங்காரம் எமக்கு உண்மையை அறிய விடாது தடுக்கின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தனித்தவர்கள் அல்ல. பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆகும். எனவே இதில் நாம் வேண்டிக் கொள்வோம், தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பாதைகள், மேலதிக வெப்பங்கள், மன உடல் அழுத்தங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியேற்றி விடுங்கள். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி எனக்கு முழுமையான மன உடல் ஆறுதலை தந்தருங்கள். எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தி தூய்மையடைய எனக்கு அருள் புரியும். கிரியா சக்தி தூய்மையடையும் போது நமது செயல்கள் தூய்மையானதாக மாறுகின்றது. எண்ணங்கள், செயல்கள் இரண்டும். எனது மன எண்ணங்களிலும் செயல்களிலும் முழுமையான தூய்மையை தந்தருளும். என்றும் கவனம் தலையுச்சிக்குழி சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் அந்த நடு அச்சில் வைத்துக் கொண்டு எமது வலது பாகத்தை அவதானிப்போம். வலது உள்ளங்கை, வலது கை 5 விரல் நுனிகள், வலது கால், வலது பாகம் லேசாக உங்கள் கவனம் மூலமாக கவனிக்க முடிகின்றதா என்று பாருங்கள். மேலும் இடது கை விரல்கள் 5 விரல்களும் விரல் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். சூடு தணிந்து ஒரு குளிர்மை, மன அமைதி, இப்பொழுது நமது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நடுநாடிக்கு 2 கைகளையும் நாம் சிறிது நேரம் பூமியில் வைப்போம். நடுநாடிக்கு 2 கைகளையும் சிறிது நேரம் பூமியில் வைப்போம். இந்த படத்தில் காட்டியவாறு நீங்கள் வைக்கலாம். நாற்காலியில் இருந்தால் விரல் நுனிகள் பூமியை நோக்கி
இருக்குமாறு வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்வோம், குண்டலினி தாய் சக்தியிடம், தாயே என்னை முழுமையாக சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது நமது முழு கவனமும் நடு அச்சில் இருக்கட்டும். தலை உச்சிக்குழி, சுழுமுனை நாடி, ஒரு குழாய் போல் முள்ளந்தண்டு மற்றும் நமது முள்ளந்தண்டின் அடிப்பாக மூலாதாரம். இதில் அமைதியை நாம் உணர்வோம். அமைதியையும் ஒரு ஆறுதலையும், ஆறுதல் அடைந்து தளர்வடைந்து அவை விரிவடைவதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது இரு கைகளையும் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நமது இரு கைகளையும் இறுதிய மட்டத்தில் கொண்டு வருவோம். கொண்டு வந்து நாம் மீண்டும் நமது கவனம் தலை உச்சிக்குழி, சுழுமுனை நாடி, மூலாதாரம் அந்த அச்சில் மெதுவாக இருக்கட்டும். இப்பொழுது நமது இரு உள்ளம் கைகளையும் நாம் அவதானித்துக் கொள்வோம். இரு உள்ளம் கைகளையும் இப்பொழுது எமது வலது கையால் உள்ளந்தண்டாடி பாகத்திலிருந்து நடு நாடி வழியாக எமது கையை மேலெடுத்து செல்லுவோம். தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். அங்கு சென்று எமது வலது கையை தலை உச்சி குலுக்கி மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து சிறிது அவதானிப்போம். இவ்வாறு நாம் 3 தடவை செய்து கொள்வோம். 2வது தடவை முள்ளந்தண்டு பாகத்தில் இருந்து வலது கையை மேல் நோக்கி கொண்டு சென்று தலை உச்சி குழியில் 2-3 அங்குலம் உயர்த்தி பார்ப்போம். மீண்டும் ஒரு தடவை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து வலது கை விரல் நுனிகளை முள்ளந்தண்டு நோக்கி நாம் வைத்து மெதுவாக மேல் எடுத்து செல்வோம்.
செல்லும் போது மாற்றத்தை அவதானியுங்கள். தலை உச்சி குலுக்கி கொண்டு வாருங்கள். இவ்வாறு நாம் 3 தடவை அல்லது 7 தடவை அல்லது 21 தடவை நாம் நமது கவனம் அமைதி அடையும் வரை செய்யலாம். 21 தடவை செய்தும் அமைதி அடையாவிட்டால் 108 தடவை நீங்கள் செய்யலாம். ஆரம்பத்தில் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிக்கலாம். போக போக இந்த 2-3 தடவை 7 தடவை போதுமானது. இன்று நாம் 7 தடவை செய்வோம். இப்பொழுது 4வது தடவை மெதுவாக மேலெடுத்து கொண்டு தலை உச்சி குலுக்கி போகும். நிதானமாக தலை உச்சி குழியில் அவதானிக்கும். இப்பொழுது 5வது தடவை மெதுவாக வலது கையை மேலே கொண்டு வந்து உள்ளந்தாண்டு வழியாக நமது கவனத்தோடு நாம் மேற்படுத்தி வருவோம். இப்பொழுது தலை உச்சி குழியில் 2-3 அங்குலம் உயர்த்தி அவதானிக்கும். இப்பொழுது 6வது தடவை நாம் செய்வோம். மெதுவாக முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து எடுத்து வந்து தலை உச்சி குழியில் நாம் பார்ப்போம். இப்பொழுது 7வது தடவை நாம் செய்து கொள்வோம். மெதுவாக ஒவ்வொரு தடவையும் மெதுவாக நடைபெறும் மாற்றங்களை அவதானித்து நாம் செய்வோம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாற்றத்தை அவதானித்திருப்பீர்கள். இப்பொழுது நமது 2 கைகளையும் மடிக்கொண்டு வருவோம். இப்பொழுது நமது சக்கரங்களில் சிறிது கவனத்தை போடுவோம். தொடர்ந்து உப்பு நீர் சுத்திகரிப்பில் இருப்போம். நமது வலது கையை மூலாதார சக்கரத்துக்கு நேராக நாம் வைப்போம். மூலாதாரம் என்பது நமது முள்ளந்தண்டு நிலத்தில் படும் பாகம். எனவே நமது வலது கையை நாம் கவனத்தோடு அங்கு வைத்து நமது வலது கையை அதற்கு முன்னால் நாம் வைப்போம். மூலாதார சக்கரத்தில் ஏதும் மாற்றம் நடைபெறுகின்றதா என்று இந்நிலையில் நாம் அவதானிப்போம். இடது கையால் நாம் நுண் அதிர்வுகளை வாங்கி வலது கையால் நாம் மூலாதார சக்கரத்துக்கு கொடுக்கின்றோம். மூலாதாரத்தில் இருந்தும் நுண் அதிர்வுகள் வெளிவருவதை நாம் உணரலாம், அல்லது மூலாதார சக்கரத்தில் சில மாற்றங்களை நாம் உணரலாம். தளர்வடைந்து அங்கு கவனத்தை கொண்டு போகும்போது ஒரு அமைதி நிலை. இதில் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி அது மூலாதாரத்தின் அனைத்து நற்பண்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். எனக்கு தூய்மையான மூலாதார சக்கரத்தை தந்தருளும். கள்ளம் கபடம் சூடுவாதில்லாத குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு கொண்ட மன உறுதி கொண்ட குழந்தை உள்ளம். இப்பொழுது எமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். எமது வலது கையை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு முன்பாக ஒரு 2-3 அங்குலம் தள்ளி நாம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சுவாதிஸ்தான சக்கரத்தில் நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். இதை பிரார்த்திப்போம். அன்னையே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எனது சுவாதிஸ்தான சக்கரத்தில் விருத்தி அடைய செய்யுங்கள். எனக்கு தூய்மையான சுவாதிஸ்தான சக்கரத்தை தந்தருளும். தூய தெய்வீக அறிவை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மையடைய செய்து அறிவூட்டி தாருங்கள். அறிவூட்டப்பட்ட தூய கவனத்தை எனக்கு தந்தருளுங்கள். மீண்டும் தலை உச்சி குழியிலிருந்து
சுடுமுனை நாடி வழியாக சுவாதிஷ்டான சக்கரத்தை அவதானிப்போம். அங்கு நாம் கவனத்தை கொண்டு செல்லும் போது ஒரு அமைதியை, சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஒரு தளர்வை, குளிர்மையை, அமைதியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது எமது கையை நாபி சக்கரத்துக்கு எடுத்துக்கொண்டு வருவோம். நாபி சக்கரத்தில் நாம் எமது தொப்புள் பகுதியில் எமது வலது கையை வைக்கலாம். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது நாபி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை விருத்தி அடைய செய்யுங்கள். எனது உலக வாழ்வில் அமைதி, மன திருப்தி, தாராள மனம் தந்தரும். எனது உலக வாழ்வில் எனக்கு மன திருப்தியை தந்து என்னை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும். இந்த உலக வாழ்வின் சலனங்கள், மாயையில் ஈடுபடாது அதற்கு மேல் அதிலிருந்து விடுபட்டு ஆத்ம முன்னேற்ற பாதையில் என்னை எடுத்து செல்லும். இப்பொழுது நாபி சக்கரத்தை சுற்றியுள்ள பவசாகரத்தில் பிரார்த்திப்போம். பவசாகரம் மாயை கடல். இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட நமக்கு இதை கடக்க ஒரு குருவை நாம் தேடுகின்றோம். அந்த குருவே எம்மை குரு நிலைக்கு உயர்த்துவராக இருந்தால் அது மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நிலை. இதில் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி என்னை தங்களுடைய சீடனாக தேர்ந்தெடுத்தமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. என்னை நான் முழுமையாக அறிந்து என்னை சீர்திருத்தம் செய்து என்னையே நான் நல்வழிப்படுத்தி எடுத்து செல்லும் குரு தத்துவம், குரு நிலை, அந்த திறனை எனக்கு முழுமையாக தந்தருளும். இப்பொழுது எமது கையை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நடு இருதயம். தாயே, எனக்கு முழுமையான தன் நம்பிக்கையை தந்தருளும். தாயே, எனக்கு முழுமையான தெய்வீக நம்பிக்கையை தந்தருளும். எனக்கு பாதுகாப்பு உணர்வை முழுமையாக தந்தருளும். எனது தன் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் என்னை நல்வழியில் எடுத்துச் செல்லும் என்ற பாதுகாப்பு உணர்வை எனக்கு தந்தருளும். இப்பொழுது நமது கையை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். விசுதி நமது தொடர்பு. நாம் நமது பேச்சு நடத்தைகள் மூலமாக தொடர்பு கொள்கின்றோம் மற்றவர்களோடு மற்றும் தெய்வீகத்துடனான தொடர்பு. விசுதி சக்கரம். தாயே, எனது விசுதி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி
அந்த விசூதி சக்கரம் மூலமாக நான் எனது ஆத்மாவின் அனைத்து பண்புகளையும் எனது பேச்சிலும் நடத்தையிலும் நான் வெளிக்கொண்டு வர நாளாந்தம் வெளிக்கொண்டு வர அந்த வளர்ச்சியை எனக்கு தந்தருளும். அந்த வளர்ச்சியை நானே காணும் அமைதி நிலை, சாட்சி நிலையே எனக்கு தந்தருளும். எனக்குள் நடைபெறும் முழுமையான அந்த நல் மாற்றங்களை நானே எனக்குள் சாட்சியாக காணும் சாட்சி நிலையே எனக்கு தந்தருளும். இப்பொழுது எமது கையை நாம் முன் நெற்றியில் வைப்போம். முன்பக்க நெற்றியில் வைத்து சற்று குனிந்து இதில் பிரார்த்திப்போம். தாயே, நான் எனது அகங்காரம் மமகாரம் இரண்டையும் நான் மன்னிக்கின்றேன். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் என்னையும் மன்னித்து விடுங்கள். எனது சிரசில் அன்பு, கருணை, பணிவை நிறைத்து எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளும். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். அதுபோல் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். நமது கையை பின்பிடரியில் வைப்போம். இதில் கேட்போம், தாயே, எனது முன்னோரின் கர்மங்கள், முற்பிறப்பு கர்மங்கள், நாட்டின் கர்மங்கள், சமூகத்தின் கர்மங்கள், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகள் அனைத்தையும் மன்னித்து என்னை அனைத்து கர்மங்களில் இருந்தும் விடுவித்து விடுங்கள். என்னை பாதிக்கும் அனைத்து கர்மங்களையும் மன்னித்து என்னை அதிலிருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள். இப்பொழுது எமது கையை தலையுச்சி குழியில் சிறிது வைத்து கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். கொடுத்து இங்கே பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு ஆத்மாவின் அமைதியான தியான நிலையை தந்தருளுங்கள். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலையை எனக்கு தந்தருளுங்கள். பொழுது வலது உள்ளங்கையை 2-3 அங்குலம் உயர்த்தி சிறிது நேரம் பொறுமையோடு அங்கு காத்திருப்போம். முழு கவனமும் தலை உச்சி குழியில் இப்பொழுது மற்றும் 2 உள்ளங்கைகளில் வேறெங்கும் செல்ல அனுமதிக்க வேண்டாம். மூச்சை சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளலாம் கவனத்தோடு. பின்பு மெதுவாக நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் திறந்து சிறிது நேரம் வைத்திருப்போம். மீண்டும் எண்ணங்கள் வந்தால் அவற்றை தவிர்த்து கவனத்தை மூச்சோடு சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளலாம். பின்பு வெளிவிடலாம். தலையுச்சி குழி, இரு உள்ளம் கைகள். இந்நேரம் ஒரு 2 நிமிடம் இசை
ஒரு மெல்லிய இசை போடுகின்றேன். அந்த இசையை இந்த தியான அமைதியில் நமது சஹஸ்ராரம் உச்சிக்குழி வழியாக நாம் அதை கேட்க முடிகின்றதா என்று பார்ப்போம். இதன் அர்த்தம் நமது கவனம் முழுமையாக உச்சிக்குழியில் இருக்கும் போது அது நடைபெறும்.
இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்வோம். முடித்த பின்பு ஒரு 10 நிமிட ஸ்ரீ மாதாஜியின் உரை ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியும் அவர் கூறுகின்றார். அதை நாம் கேட்போம். நீரை நீங்கள் ஒரு புறம் வைத்துக் கொள்ளலாம். பின்பு அதை கழிவு அதாவது டாய்லெட்ல கழிவறையில் கொட்டி விடுங்கள். கொட்டி அந்த பக்கெட்டை நீங்கள் கழுவி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செய்யலாம். மற்றும் எமது வகுப்பில் நாம் இனி வரும் வகுப்புகளில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு தொடர்ந்து செய்வோம். ஏனென்றால் இலங்கையில் இரவு நேரம் அது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். வகுப்பில் நீங்கள் ஒரு 10-15 நிமிடம் சமநிலை செய்யும் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful.
It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Navi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves, it's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS. Is the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center.
And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise, எமது தலையுச்சி குழியை அவதானிப்போம். 2 உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். அமைதி, பொறுமையோடு அமைதி, முழு நம்பிக்கையோடு சாட்சி பாவ நிலையில் நாம் எமது உச்சிக்குழி 2 உள்ளம் கைகளை அவதானிப்போம். எமது மனம் உடல் 2ஐயும் தளர்வாக வைத்து முழுமையாக எமது இருதயத்தை திறப்போம். எமது இருதயத்தை திறப்பது என்பது எமது தலை உச்சி குழியிலும் அந்த இருதயத்தின் இருப்பிடம் இருக்கின்றது. தலை உச்சி குழியை இறுக்கமாக வைத்திராது தளர்வடைய செய்து லேசாக விட்டு விடுவோம். இந்த வீடியோவில் காண்பது போல் எமது கையால் மீண்டும் முழந்தண்டு வலது கையால் மீண்டும் முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து
குண்டலினி எண்ணெயை தலைக்கு எடுத்து செல்வோம். இவ்வாறு நாம் 2-3 தடவை செய்யலாம். மிக ஆறுதலாக ஆரம்பத்தில் மிக ஆறுதலாக செய்யுங்கள். செய்து இவ்வாறு நாம் செய்ய வேண்டும். இன்று நாம் மீண்டும் ஒரு தடவை 7 தடவை மெதுவாக பக்தியோடு தூய விருப்பத்தோடு எமது முள்ளந்தண்டடி பாகத்திலிருந்து வலது கையால் மெதுவாக 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 உள்ளந்தண்டு வழியாக தலை உச்சிக்கு எடுத்து வருவோம். ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை. இப்பொழுது தலை உச்சி குழியில் எமது உள்ளம் கையை வைத்து சிறிது நேரம் அவதானிப்போம். பின்னர் மெதுவாக 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை. மெதுவாக இப்பொழுது வலது கையை தலையுச்சி குழியில் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து சிறிது நேரம் அவதானிப்போம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எமது இடது கையை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் நேராக வைத்து வலது கையால் சுற்றி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ராரம் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது 2வது தடவை மெதுவாக எடுத்து செல்லுங்கள். மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக எடுத்து சென்று தலை உச்சியில் 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது 3வது தடவை மெதுவாக எடுத்து செல்வோம். சென்று 3 தரம் பிடித்து போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் நன்றாக விரித்து வைத்து கவசம் எடுத்துக்கொள்வோம். எமது அனைத்து சக்கரங்களிலும் ஒளியூட்டப்பட்ட நற்பண்புகளே எமக்கு கவசமாக அமைகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி ஆகிய சஹஸ்ரங்கள். நாம் இரு கைகளையும் கூப்பி வணங்குவோம். இவ்வாறு நாம் வணங்கும் போது நமக்குள் இருக்கும் நற்பண்புகளை நாம் வணங்குகின்றோம். மற்றவர்களில் இருக்கும் நற்பண்புகளை, ஆத்மாவின் நற்பண்புகளை நாம் வணங்குகின்றோம். நம்மோடு இன்று ஃபேஸ்புக், ஜூம் வழியாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் கலந்துரையாடலாம். மைக்கை நீங்க ஆன் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் என்பவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். இன்று உப்பு நீர் எப்படி இருந்தது என்பது பற்றி நீங்கள் அறிய தரலாம்.
உப்பு நீர் சுத்திகரிப்பு அனுபவங்கள் யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் மைக்கை இப்பொழுது ஓன் பண்ணலாம்.